என்ன மக்களே, இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கும் போல. ஒரு பக்கம் பார்வதிக்கும் திவாகருக்கும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வந்து நிக்குது. அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருந்த இவங்க 2 பேருக்குள்ள யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு சாவறானுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா உனக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சோறு வைக்கிறாங்கல்ல, அப்ப நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னு சொல்லி திவாகரை சொல்றது என்ன? சாப்பாடு விஷயத்தில் திவாகரை யார் என்ன சொன்னாலும் திவாகரால் ஏற்றுக்கவே முடியாது. அது தன்னுடைய தங்கச்சியாக இருந்தால் கூட ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட இந்த மனுஷன் போய் பயங்கரமாக சண்டை அடிக்கிறாப்புல. ஏன் உனக்கு பொரியல் வைக்கலையா, உனக்கு முட்டை பப்ஸ் செஞ்சு தரலையா, உனக்கு அது பண்ணி தரலையா, ஏன் என்ன மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து பொங்கி எழுந்து சண்டைகள் வந்து போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஏன் இந்த கிளாஷ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் வந்து இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாப் டாஸ்க் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து பெருசாக வந்து இட்டடியவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் காலையிலே நீங்கள் ப்ரோமோ ஒன்லேயே பார்த்துருக்க முடியும். ஆதிரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கலையரசனுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்து கலையரசன்லாம் வந்து டேபிளை எட்டி உதச்சி நீங்கள்லாம் வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க, பயாஸ்டாக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல பிரச்சனைகளை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாகவே இது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு. ஓகேங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதனுடைய ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா, வாட்டர்மெலன் ஸ்டார், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரி சபரிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காப்புல. நீ எனக்காக என்னம்மா பேசியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் வந்து பயங்கரமாக பொங்கி எழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, எனக்காக நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு. அதை விட்டுட்டு வந்து ஓகே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம், வா பார்வதி அதெல்லாம் விட்டுரு, வா நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து சொல்லிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு. அவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன்னா உனக்காக நான் எத்தனை விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் நீ எனக்காக பேசவே மாட்டேங்கிற, அப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு பெஞ்சு தட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போகிறாங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டைலில் இன்னும் கோபமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல திவாகருக்கு. ஆக்சுவலாக திவாகர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது, திட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் சண்டை பிடிக்கிறது வந்து போயிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அதை சால்வ் பண்ண பார்க்குறது, சும்மா சொன்னார்ப்பா விட்டுருங்கப்பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி கிட்ட போய் திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்றது மாதிரி வந்து சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஆனாலும் திவாகர் மேலே செம்ம காண்டு இருந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க. என்ன வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, எனக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் அதிகமாக சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, எக்ஸ்ட்ரா சாப்பாடு வைக்கிறாங்கல்ல, அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னோடனே திவாகருக்கு செம்ம சுருன்னு ஏறிடுது. ஏறினது மட்டும் இல்லாமல் சாப்பாடு விஷயத்தில் அவருக்கு வந்து இந்த கப்பல் வைக்கிறதே பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமாக தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே சபரிநாதனுக்கு செம காண்டாகுது. என்ன ஏன்னா சாப்பாடெல்லாம் இவங்க என்ன கேட்டாங்களோ அதெல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? எனக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும், எனக்கு முட்டை வேக வச்சு கொடுங்க, இல்லை எனக்கு இது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. இல்லைனா எனக்கு பொரியல் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக எல்லாரும் சிக்கன் சாப்பிடும்பொழுது இவங்க வந்து கேட்கும்போது தனியாக செப்பரேட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் இந்த இடத்துல வந்து சொல்றாப்ல, ஏன் உனக்கு செஞ்சு தரலையா, உனக்காக தனியாக பொரியல் பண்ணி தரலையா, உனக்காக முட்டை வேக வச்சு தரலையா, அப்புறம் என்ன எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டாங்க அப்படி இப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காது, ரொம்ப சீன் போடாது அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வேகமாக வெளியே ஓடி வராங்க. ஓகேங்களா? கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அது வரைக்கும் ப்ரோமோ வந்து முடியுது. இதுதான் ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க நார்மலாக பேசினாலும் சரி, டார்கெட் பண்ணி பேசினாலும் சரி, அதை வந்து மைண்டுக்குள்ளே பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க பார்வதி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திவாகர் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவாக பேசலை, அவர் வந்து கரெக்டாக நேர்மையாக இருந்து பேசுகிறாரு. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, நான் உனக்காக எத்தனை விஷயம் பேசியிருக்கேன், எனக்காக நீ இது கூட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனையே. ஸோ அங்கே ஆரம்பித்த பிரச்சனை உனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடுறாங்க, ஸோ அதனால் நீ அப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து அது அதாவது திவாகர் போய் உனக்கு என்ன சாப்பாடாக போடுறதில்ல அப்படின்றதுல வந்து போய் முடியுது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவுக்கு பின்னாடி கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தா
ஏகப்பட்ட பேர் பார்வதிக்கும் திவாகருக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாட்கள். ஏண்டா இருக்கத்துலேயே அந்த வீட்டிலேயே நல்ல காம்போ இவங்க 2 பேர் தான். கடைசி அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சா, போச்சு போ, இதுக்கப்புறம் நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பட் எனி ஹவ் எப்படி இருந்தாலும் இது பிக் பாஸ் வீடு, என்னைக்கா இருந்தாலும் இவங்க அடிச்சுக்கு தான் போகிறாங்க. பட் இவ்வளோ எர்லியராக அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. பட் இதுலேருந்து யார் கரெக்டு யார் தப்பு அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.